சென்னையில் சளி தொல்லைக்கு விக்ஸுடன் கற்பூரம் குழப்பி மூக்கில் தேய்க்கப்பட்ட குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. சென்னை அபிராமபுரம் டாக்டர் ராதாகிருஷ்ணபுரத்தை சேர்ந்தவர் தேவநாதன். இவருக்கு 8 மாதத்துல பெண் குழந்தை உள்ள நிலையில சளி பிரச்சனை குழந்தைக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால கடந்த 13ஆம் தேதி மாலை விக்ஸ் மற்றும் கற்பூரத்தை குழைத்து குழந்தைக்கு மூக்குல தேய்த்ததாக கூறப்படுகிறது. பின் சிறிது நேரத்துல குழந்தைக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்திருக்கிறது. குறிப்பாக சளி பிரச்சனை காரணமாக குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா அல்லது இந்த சளி பிரச்சனைக்கு காரணமாக இந்த விக்ஸ் மற்றும் கற்பூரத்தை குழைத்து மூக்குல தடவியதால மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்திருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையிலே தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.